யோகி பாபு அவர் தான் பண்ண முடியும், அவர் இருந்தால் தான் இந்த கதை பண்ண முடியும். ஏன்னா அவர் இல்லைன்னு சொல்லியிருந்தாக்கா நான் வந்து அதை அப்படியே ட்ராப் பண்ணிப்பேன். சொல்லுது அடுத்து நம்ம ஒரு ஃபீல் குட் படம் பண்ணணும், அடுத்து ஒரு காமெடி பண்ணணும், அப்படி நான் பண்ணுறதில்லை. வணக்கம் சார். வணக்கம். வெல்கம் டு த ஹிந்து. நைஸ் டு சி யூ மேக்கிங் ஓடி டெபியூ வித் சட்னி சாம்பார். பட் அதுக்கு முன்னாடி அதை பற்றி நிறைய பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தோட ஐ திங்க் 20 years கரெக்டாக முடியுது. அழகிய ஏ வந்து 2004 இட் கேம் அவுட். ஸோ 20 years. ரொம்ப ஒரு கிளீஷே கொஸ்டினோட ஆரம்பிக்கிறேன். ஹவ் ஹஸ் திஸ் ஜர்னி பீன்? வெரி ஈவென்ட்ஃபுல், வெரி என்ன சொல்கிறது, நிறைய கற்றுக்கிட்டேன், இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கேன். 20 வருஷமாக தொடர்ந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து இன்றைக்கி சொன்னப்போ தான் எனக்கே ஒரு தோணுது. 20 years வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோன்றதே ஒரு பெரிய விஷயம் தான். ஹாப்பி. As far as series format is concerned, very few directors வந்து ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்க டைம்லேயே தேர் ஆல்சோ வென்ச்சரிங் இன்டு சீரிஸ்ன்றது நிறைய பேர் பண்ணல ஆக்சுவலாக. அண்ட் யூ பீன் சம்மன் ஹூஸ் பீன் 20 years கன்சிஸ்டண்ட்டாக 2 வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்துட்டே இருக்கிற ஒருத்தர். ஸோ வாட் ப்ராம்ப்டட் யூ டு டூ அ சீரிஸ்? இல்லை, எனக்கு வந்து இப்போது சீரீஸ்ன்றது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அம்சம் வளர்ந்துட்டுருக்கு இன்றைக்கி ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேர்ல்டில். ஸோ அப்படியே எனக்கு வந்து நிஜமாகவே வந்து ஒரு சீரீஸ் ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. பட் அதற்கான ஒரு கதை, அது ஏன்னா பெரிய கதையாக பண்ணணும் இல்லையா, சினிமானா ஒரு இது பண்ணலாம், இது கொஞ்சம் பெரிய. ஸோ அதுக்காக யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ முதல்ல இந்த ஒரு ஸ்டோரி ஐடியா வந்துச்சு. அப்போ எனக்கு இது சீரியஸாக பண்ணுற ஒரு ஐடியா இல்லை ஆக்சுவலாக. ஒரு இந்த ஸ்டோரி ஐடியா வந்தப்போ இது என்னன்னாக்க ஒரு யூனிக்னஸ் இதில் வந்து இப்போ யோகி பாபு அவர் தான் பண்ண முடியும், அவர் இருந்தால் தான் இந்த கதை பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ஸோ அதனால் நான் கதை ஓரளவுக்கு ஃபார்ம் ஆனப்போ நான் அவரை மீட் பண்ணி இந்த மாதிரி சார் இப்படி ஒரு கதை ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், ஓகேவா சொல்லுங்கள் அப்படி மாதிரி. ஏன்னா அவர் இல்லைன்னு சொல்லியிருந்தாக்கா நான் வந்து அதை அப்படியே ட்ராப் பண்ணியிருப்பேன் ஆக்சுவலாக அதை. ஓகே. ஸோ அதனால் இப்போ அவர் கேட்டு நல்லா இருக்குது சார், அது பண்ணலாம் அப்படின்னாரு அவர். அதுக்கப்புறம் தான் நான் ஃபுல்லாக இது பண்ணேன். அப்போது ஒரு ஹாட்ஸ்டாரோட ஒரு இது கிடச்சிது. அவங்க மூலமாக வேல்ஸ் இன்டர்நேஷ்னலில் அவங்களோட ஒரு டைப் கிடச்சிது. அப்புறம் தான் வந்து இது வந்து ஒரு சீரியஸாக பண்ணலாமா அப்படின்ற ஒரு இது அவங்க கேட்டாங்க. ஓகே. ஸோ எனக்கு வந்து ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் an opportunity. நான் பட் இதை நான் யோசிக்கல நான். ஏன்னா சீரியஸ்னால் பொதுவாக கொஞ்சம் வந்து ஒரு 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 மர்டர் மிஸ்ட்ரி, ஒரு க்ரைம் த்ரில்லர், அதில் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ஒரு குழப்பம் தான் எனக்கு இருந்துச்சு அது. பட் அவங்க சொன்னாங்க இது இல்லை, இது வந்து ஒரு சேஞ்சாக கூட இருக்கும் அது. அந்த மாதிரி ஏன்னா தொடர்ந்து அந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி ஒரு ப்ரீஸியாக ஒரு காமெடி எமோஷன்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் லேட்டஸ்ட் ட்ரை பண்ணால் ஐ தாட் ஓகே ஒய் நாட் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கான. பட் உடனே அது பண்ணிட முடியாது இல்லையா, அது ஒர்க் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இது வந்து அவ்வளோ தூரத்துக்கு இழுக்க முடியுமா இந்த கதையை அப்படின்னாக்கா இன்னும் சில கேரக்டர்ஸ் வேணும். ஏன்னா இதுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேன்றது கொஞ்சம் ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு தடவை ஒரு பேங் வேணும், ஒரு ட்விஸ்ட் வேணும், அடுத்த எபிசோட் பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு இது வேணும். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா, அந்த கதையை கெடுக்காமல் அப்படியே ஒர்க் பண்ணி பார்த்தேன். ஐ வாஸ் கன்வின்ஸ்ட் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து இது சீரியஸாக ஹேப்பன். லவ்லி. அண்ட் யோகி பாபு வச்சு தான் அந்த கதை அவர் எல்லாமே பண்ணவே முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு வாட் அபவுட் ஹிஸ் கேரக்டர்? இல்லை, அந்த கேரக்டர், அந்த அவர் லுக் வைஸ் எல்லாமே அது இருந்தால் தான் வந்து வேறு யாரையும் யோசிக்க முடியல அதில். இன்னும் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் வந்தார் உள்ள அப்படிங்கும்போது தான் அது ஒர்க் ஆகுது. ஸோ அதனால தான் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இது அவர் மட்டும் தான் பண்ண முடியும். ரைட். அண்ட் இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஃபியூ இயர்ஸாக we've seen lot of comedians turning into கதை நாயகர்களாக மாறுற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அண்ட் பட் ஒரு 20 years பேக் நீங்கள் படம் பண்ணப்போ அப்போது யூனிட் ஒரு தெரிஞ்ச ஹீரோ முகம் தான் தேவைப்படுற மாதிரி இருக்குது, ஈவன் தோ கதையுமே காமெடியாக போகிற அப்படின்னு. ஸோ இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எல்லா காமெடியன் ஆக்டர்ஸாலும் அப்படி ஆகிட முடியாது. அது ஒரு அதுக்கு ஒரு அப்படி அவங்க வந்து தன்னை தயார்படுத்திக்கணும். சரி, என்னை பொறுத்தவரைக்கும் நான் வந்து இது அவர் ஹீரோவை வச்சு பண்ணணும் அப்படின்றலாம் இல்லை. எனக்கு இந்த ரோலுக்கு அவர் கரெக்டாக இருந்தார் அவர். ஓகே. அண்ட் இட் ஹேப்பன் டு பி ஒரு காமெடி உப்புக்கரோட அது மாதிரி ஒரு கதை தான். ஆமாம். ஸோ நான் என்ன இது மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ நான் அப்படி தான் பார்த்தேன். ப்ளஸ் யோகி பாபு வந்து எனக்கு எப்பயும் பார்க்கும்போது அவர் வந்து இஸ் நாட் ஜஸ்ட் அ காமெடியன், அவர் வந்து இஸ் கேப்பபிள் ஆஃப் மச் மோர் அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருக்கும் எப்பவுமே. அவரோட நல்ல ஒரு சீரியஸ் எமோஷன்ஸ் கூட அவரோட ஸ்டைலில் பண்ணால் கண்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு எப்பவுமே தோணும். ஸோ இது வந்து எனக்கு அதை வெளியே கொண்டு வர ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு இந்த காமெடி சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. ரொம்ப ஒரு நேச்சுரல் ஆக்டர் அவர். ரொம்ப ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி அந்த டைமில் எந்த மூமெண்ட்டில் வருதோ அந்த மாதிரி தான் டயலாக்ஸ் முதல் கூட எல்லாமே அந்த மாதிரி இருக்குது. ஸோ அவரே வந்து அந்த சீரியஸான எமோஷன்ஸும் வந்து திடீர்னு அவர் ரொம்ப கதறி அழுதாலே நல்லா இருக்காது. அவர் ஒரு மாதிரி கரெக்டாக அந்த ஒரு மீட்டரில் ஒரு செட்டில் அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த ஸ்டைல் ரொம்ப பிடிச்சது எனக்கு. அது ஐ திங்க் இட் ரியலி ஒர்க்ட் இந்த ஸ்டோரி. அண்ட் நீங்கள் ஒரு சீனியராக இருக்கனால ஐ திங்க் உங்கள்கிட்ட கேட்குறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரம் ரைட்டிங் பெர்ஸ்பெக்டிவ் ஹவு டிஃப்ரெண்ட் இஸ் ரைட்டிங் ஃபார் சீரிஸ் கம்பேர்ட் டு அ ஃபிலிம்? சினிமா அப்படின்னாக்கா ஒரு 4 சப்போர்ட்டிங் கேரக்டர் இருக்குது அப்படின்னாக்கா அதில் ஒரு 2 சப்போர்ட்டிங் கேரக்டர் வந்து கொஞ்சம்
அதாவது என்ன சொல்ற அவங்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரியோ அது அவ்வளோதான் வைக்க முடியும் ஸ்க்ரீன் லெங்க்த்தில். பட் இங்கே அப்படி இல்லை, இட் நீட்ஸ் லாட் ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ பட் அவ்வளோ தூரம் வர்றதுனால அவங்களுக்கும் வந்து ஒரு இது இருக்கணும், ஒரு ஒரு பேக் ட்ராப் இருக்கணும், ஒரு ஒரு ஐ மீன் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கணும், அவங்களுக்கு ஒரு ஒரு கோல் இருக்கணும் கதையில். ஆமாம், அவங்க வந்து ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணணும் அந்த கதையில். இப்போ ஒரு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாக்கா அந்த பர்டிகுலர் கேரக்டர் அந்த விஷயம் நடக்காது அப்படின்ற மாதிரி இருந்தால் தான் வந்து அந்த அந்த அவ்வளோ ஒரு ஒரு சச் லாங் டியூரேஷனில் வந்து பார்க்க முடியும் அது. ஸோ அது ஒரு நல்ல ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருந்தது அது. ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு ஒரு எவ்ரி ஹாஃப் அன் ஹவருக்கு ஒன்றை பிரிச்சுட்டு ஒர்க் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து ஒரு ஒரு புது அனுபவமாக தான். ஆக்சுவலாக நானே ஒரு கேட்கணும்னு நினச்சிருந்தேன். பிகாஸ் த்ரில்லர்ஸில் வந்து ஒரு ஒரு 30 minute எபிசோட்னா அதுக்கு ஆஃப்டர் தட் ஒரு சின்ன சின்ன கிளிஃப் ஹேங்கர்ஸ் வச்சுட்டு இதில் டெவலப் பண்ணிட்டோம். ஸோ ஹவு டஸ் இட் ஒர்க் ஃபார் அ காமெடி? பிகாஸ் அங்கே ஒரு கிளிஃப் ஹேங்கர் மாதிரி வைக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆமாம், பட் யூ நீட் சம்திங் டு ஹுக் த ஆடியன்ஸ். அவ்வளோதான். ஒரு 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 பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், பாயிண்ட் ஒரு 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 கியூரியாசிட்டி நம்ம ஒரு ப்ரொவோக் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு பாயிண்ட் வேணும், அவ்வளோதான். நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. அது இப்போ ஒரு த்ரில்லரோ ஒரு மர்டர் மிஸ்ட்ரினாக்கா ஏதோ ஒன்று ஒரு ஆடியன்ஸை மிஸ்லீட் பண்ணுற மாதிரி கூட போய் கூட எழுதிட்டு வரலாம் நம்ம. இங்கே அப்படி இல்லை, பட் இந்த கதைக்குள்ளேயே வரணும், அந்த கதையோட மொமெண்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது இயல்பாக கரெக்டாக ஒரு அமைஞ்சது அது. ரைட். இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து இப்போ நிறைய சீரிஸ் இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 years பேண்டமிக் அப்புறம் வந்திருக்கு. பட் ரொம்ப வெகு சிலது தான் தே ஹிட் த மார்க்ன்ற மாதிரி சொல்லலாம். ஏன் இந்த நம்ம நிறைய பேரால் அது கிராக் பண்ண முடியாததுக்கு காரணம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? அது தெரியல. இப்போ நானும் பண்ணியிருக்கேன், ஸோ நான் அதை பற்றி பேசக்கூடாது. அது இல்லை, பட் ஐ பர்சனலி பிலீவ் நீங்கள் சொன்ன அந்த ஹுக்கு தான். பிகாஸ் அதை கான்சன்ட்ரேட் பண்ணுறப்போ தே டோன்ட் see the overall picture பார்க்காத மாதிரி எனக்கு தோணுது. இருக்கலாம், அது ஏதாவது சில பேர் மிஸ் அவுட் ஆகிருக்கலாம், சில பேர் கரெக்டாக பண்ணியிருக்கலாம், அவ்வளோதான். எல்லாமே லேர்னிங் ப்ராசஸ் தான் அது. ஐ திங்க் இன்னொரு போக போக ஐ திங்க் மற்றவங்க தவறுகள் நம்ம படம் கற்றுக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி ஐ திங்க் இட் வில் இவால்வ் இன் a better way. அண்ட் சீரிஸில் ஒரு பேர் சச்சின் நினைக்கிறேன். ஆமாம், யூ லைக் கிரிக்கெட் ஐ சப்போஸ், ரைட்? பிகாஸ் ரைட் அபிமானம் படத்தில் இளங்கோ பேர் ரவி சாஸ்திரின்னு வரும் நினைக்கிறேன். ஸோ வாட் இஸ் இட் மோர் ஆஃப் அன் ஓட் டு யுவர் ஃபேவரட் கிரிக்கெட்டர்ஸ் மாதிரியா? ஹவ் டு யூ சீ தட்? நீங்கள் சொன்ன படம் தான் எனக்கு ஞாபகம் வருது. அது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு வித்தியாசத்துக்காக தான் பண்ணேன் நான். ஆக்சுவலாக சச்சினோட ஒரு ட்ரிபியூட்டுக்கோ அந்த மாதிரிலாம் இல்லை. அது தெரியல, நீங்கள் சொன்னப்போ தான் எனக்கு அது ஞாபகம் வருது. அண்ட் மலேசியா டம்னிஷா ரிலீஸ் ஆகிறப்போ உங்ககிட்ட பேசியிருந்தப்போ நீங்கள் சொன்னீங்க யூஸ்வலாக சின்ன கேமரா நாங்கள் ஷூட் பண்ணுறப்போ பெரிய ஸ்க்ரீனில் எப்படி இருக்கும் நாங்கள் பார்க்கறது, அந்த அதை நாங்கள் விஷுவலைஸ் பண்ணி எடுப்போம்னு சொன்னீங்க. பட் அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சின்ன ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்காக பண்ணீங்கன்னு சொன்னீங்க. ஸோ இப்போ யூ டன் ப்ராப்பர் சீரிஸ் இட் செல்ஃப். ஸோ ஹவ் வாஸ் திஸ் ஃப்ரம் மேக்கிங் பர்ஸ்பெக்டிவ்? கண்டிப்பாக அதுதான் வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ். இதில் முக்கியமான ஒரு லேர்னிங் ப்ராசஸ். அது பண்ணும்போதே வந்து நம்ம இது வந்து ஒரு மொபைல் ஃபோனில் எப்படி இருக்கும் இந்த இது இம்பேக்ட் அப்படின்றது. ஸோ ஒரு எமோஷனல் இதுனா கொஞ்சம் ஒரு மிட் ஷாட் வச்சா கூட அது ரீச் ஆகாதுங்க. அது வந்து க்ளோஸ்அப் இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும் இதில் பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது. ஓகே, அப்போது ரைட்டிங் பற்றி சொன்னீங்க, மேக்கிங்லேயுமே இந்த கிராமர் மாறுதில்லை. அப்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோதான். அது மாதிரி சில விஷயங்கள் வந்து ஒரு சினிமாவில் வந்து ஒரு மிட் ஷாட்லேயே வந்து ஒரு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய விஷயம் வந்து இங்கே வந்து பெட்டர் டு கோ ஃபார் க்ளோஸ்அப் அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு பர்ஃபார்மன்ஸில் நம்ம இப்போ டைலாக்ல சொல்கிற விஷயம்னா பரவாயில்ல, ஒரு பர்ஃபார்மன்ஸ் மூலமாக வந்து கன்வே பண்ணுற விஷயங்கள் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கோ ஃபார் க்ளோஸ்அப். இது என்னுடைய இது லேர்னிங் அதான், அவ்வளோ. ஓகே. அண்ட் இத்தனை வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கப்போ ஒரு சின்ன நெகட்டிவ் சொல்லணும்னா people will try to box you into a certain category. Okay, இவர் இந்த மாதிரியான ஃபிலிம் மேக்கர், இந்த மாதிரி ஜானர் ஆஃப் படம் தான் பண்ணுவார் அப்படின்னு. அண்ட் யூ ட்ரை டு பிரேக் இட் whenever you had a chance. லைக் ஒரு பையனா மாதிரி இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் கௌரவ் மேர் உங்கள் ஜோனுக்கு ரொம்ப டார்க்காக ஒரு ரொம்ப சீரியஸான படமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணுறப்போ do you think you need to break out of it அப்படி சில பேர் பார்ப்பாங்க, சில பேர் வந்து இதுதான் ஜோன் சொல்லி அப்படியே கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி பார்ப்பாங்க. where do you stand in this? எனக்கு வந்து அந்த மூமெண்ட்டில் நான் வந்து என்ன கதை பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து நான் கன்வின்ஸ் பண்ணி அதை நான் பண்ணுறேன், அவ்வளோதான். அது வந்து இட்ஸ் அவுட் ஆஃப் மை கம்ஃபர்ட் ஜோன், இல்லை வேறு ஒரு ஜானரில் இருக்குது அப்படின்னாக்கா எனக்கு அதை பற்றி எனக்கு சம்வேர் டீப் இன் சைட் மீ ஐ மீன் எனக்கு வந்து ஐ எம் கன்வின்ஸ் என்னால் அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி தான் அப்ரோச் பண்ணுறேன். நான் கண்டிப்பாக ஃபீல் குட் படமாக தான் அடுத்து நம்ம ஒரு ஃபீல் குட் படம் பண்ணணும், அடுத்து ஒரு காமெடி பண்ணணும், அப்படி நான் பண்ணுறதில்லை. இப்போ என்கிட்ட ஒரு 4 சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னாக்கா ஒன்று வந்து ஒரு ஒரு ரொமான்டிக் காமெடியாக இருக்கலாம், இன்னொன்று வந்து ஒரு ஃபேண்டசி எமோஷனல் ஸ்டோரியாக இருக்கலாம். அதில் எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதை நான் பண்ணுறேன், அவ்வளோதான். அந்த டைமில் அது ஒரு ஏன்னா ஒரு ப்ராஜெக்டாக வந்து கூடி வரணும், பல விஷயங்கள் வரணும் இல்லையா, ஒரு நடிகர் ஒத்துக்கணும், ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எனக்கு கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரி எது எனக்கு வந்து செட் ஆகுதோ
ஐ கோ டு த ஜானர் அப்படி தான் அது. முன்ன வந்து டேரக்டர்ஸ் வந்து சும்மா கிரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும் ஒரு படத்தை பற்றி யோசிச்சா போதுன்ற அந்த ஒரு காலத்தை தாண்டி காமர்ஸாக அவங்க அதை பற்றி தே ஹேவ் டு ஹேவ் சம் சார்ட் ஆஃப் நாலேஜ், எப்படி ப்ளேஸ் பண்ணுறது, எப்படி அதை ப்ரொமோட் பண்ணுறது பிரச்சனையும் இப்போது பிரச்சனை சொல்ல மாட்டேன். இட்ஸ் மோர் ஆஃப் அதுவும் இப்போ ஒரு புது ஸ்கில் டேரக்டர்ஸ் கிட்ட இருக்கணும். ஸோ இப்போ இருக்கிற ஓடிடி காலத்தில் ஹவ் இஸ் திஸ் எவால்வ் நினைக்கிறீங்க? பிகாஸ் யூ ஹேவ் டு இதுவுமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரொமோஷன்ஸ் தேவைப்படுது அண்ட் யூ நீட் டு ஃபிகர் அவுட் எந்த மாதிரி சீரிஸ், எத்தனை எபிசோட்ஸ், எப்படி இதை பிரேக் பண்ணுறது. ஸோ அந்த கிரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸையும் தாண்டி இதை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, எப்படி இதை பேக்கேஜ் பண்ணுறது ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆமாம், டெல் மீ அபௌட் தட் சார். இல்லை அதாவது இப்போ நீங்கள் சொன்ன ஒரு பட்ஜெட் வைஸ் அந்த மாதிரி இது வந்து அந்த ஒரு அவேர்னஸ் எப்போவுமே தான் இருக்கணும். ஒரு நாட் ஒன்லி ஃபார் சீரீஸ் இல்லை, எந்த ஒரு சின்ன படம் பண்ணாலும் நமக்கு இருக்கணும், பெரிய படம் பண்ணாலும் இட் ஷுட் கெட் கேரிட் அவே. பெரிய நடிகர் கிடைச்சார், பெரிய படம் என்ன வேணால் பண்ணலாம் அப்படி இல்லை, எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்குது. இப்போ நம்ம இவ்வளோ செலவாகுனாக்க தென் யூ ஹாவ் டு ஹேவ் அ பிளான், இது எப்படி நம்ம ரெக்கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு சின்ன படம் இருக்குது அப்படின்னாக்க அதை வந்து அதோட பட்ஜெட் ஃப்ரேம் என்ன அப்படி தெரிஞ்சு தான் ஒர்க் பண்ணுவது. ஓகே, நான் என்னோட இது கிரியேஷன் இது, நான் அதை எப்படி நான் என்ன கர்டெயில் பண்ண முடியும் அப்படிலாம் நம்ம பேசவே முடியாது. பேசினாக்க சம்பேர் நமக்கு ஒன்றும் இல்லை, somebody is going to invest இல்லையா, அவங்கள அது வந்து இட் வில் நெவர் ஒர்க். பட் அது கிரியேட்டிவ் ஃப்ளோ அது பாதிக்காது, அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணணும். அதான் சொல்கிறேன் நான், பேலன்ஸ். அப்போ நீ வெயிட் பண்ணணும் கொஞ்சம். நீ உங்கள்கிட்ட ஒரு கதை இருக்குது அப்படின்னாக்க இந்த இதுக்கு இவ்வளோ பட்ஜெட் ஆகுது அப்படின்னாக்க, ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு நடிகர் கிடைக்கிற அந்த ரேஞ்சுக்கு அதை தாங்குற மாதிரி ஒரு நடிகர் கிடைக்க வெயிட் பண்ணணும். நீங்கள் நான் இந்த கதையை வந்து எனக்கு இன்னைக்கு கிடைச்சிட்டாரு, ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சிட்டாரு, நான் புது நடிகர்களை வச்சு எடுப்பேன் அப்படின்னாக்க சமயம் எங்கேயோ அது நின்றுடும். அது ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து அது புரிஞ்சிடும், இது எங்கேயோ போகுது, இதுக்கு நம்மளுடைய இந்த நம்ம பிளான் பண்ணுற ப்ராஜெக்ட்டுக்கும் இந்த ஆகிற செலவுக்கும் சம்மந்தம் இல்லாமல் போகுதுன்னு கண்டிப்பாக அது வந்து ஒன்று பாதியில் நின்றும், இல்லை எடுத்துகிட்டு அதில் மார்க்கெட் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் போயிட்டு நம்மளும் ஒரு ட்ராப்பில் போயிட்டு எல்லாரையும் அந்த மாதிரி இது பண்ணக்கூடாது. நம்ம இதை க்ரியேட்டிவ் ப்ரூவ் பண்ண நினைக்கிறேன் சொல்லிட்டு. ஸோ அப்படி நமக்கு பண்ணாக்க அதுக்கு வெயிட் பண்ணணும், அதுக்காக வந்து வெயிட் பண்ணி அதுக்காக முயற்சி பண்ணி அதுக்காக பல பேரை பார்த்து அது பண்ணி ஒர்க் அவுட் ஆனால் அது பண்ணலாம், அவ்வளோதான். அண்ட் எத்தனை விக்கிபீடியா டேரக்டர்ஸோட பேஜில் இருக்குன்னு தெரியல, உங்களோட விக்கிபீடியா பேஜில் வந்து ரெக்கரிங் கொலாபரேஷன்ஸ் சொல்லிட்டு ஒரு தனி டேபே இருக்குது. எந்தெந்த படத்தில் வந்து யூ கொலாபரேட்டட் வித் பிரகாஷ் ராஜ் சார், இளங்கோ சாராக இருக்கட்டும், இல்லை ஒரு MS பாஸ்கர் சாராக இருக்கட்டும், எந்தெந்த படத்தில் அவர் டிக் பாக்ஸ் பண்ணி ஒரு டேப்லெட்டே பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு காலம். ஸோ எனக்கு இதுலேருந்து 2 கொஸ்டின் இருக்குது. ஒன்று வந்து யூ ஆர் ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ ஃபிலிம் மேக்கர்ஸ் ஃப்ரம் நான் பார்த்த வரைக்கும் ஹூ ஹேட் அ லாட் ஆஃப் ஃப்ளேவர் அண்ட் ஸ்டோரி டு த செகண்டரி கேரக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் அதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். வை இஸ் தட் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க சார்? சரி, இப்போ வந்து என்னோட ஒரு பெரிய படம், ஒரு பெரிய ஸ்டார் வச்சு பண்ணுறோம் அப்படின்னாக்கா வந்து இன்னும் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கும். அதில் ஒரு பவர்ஃபுல் வில்லன் இருப்பான். ஸோ அவங்க 2 பேரை வச்சு எல்லாரும் கவனமும் அதில் தான் இருக்கும். மேபி ஒரு ஃபியூ கேரக்டர்ஸ் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் வந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இப்போ என்னோட வந்து என்னமோ அது வந்து ஒரு ஒரு பெரிய வில்லன் அப்படின்ற ஒரு எலிமெண்ட் வந்து எனக்கு அமையல அந்த மாதிரி கதையில். இந்த கதையில் மோஸ்ட் ஆஃப் கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு 90% ஆஃப் ஸ்டோரிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹீரோ இருந்தாங்கனாக்கா அவனுடைய கான்ஃப்ளிக் தான் அதுக்கு அவனுக்கு வில்லனாக இருக்கும். இந்த ஹீரோயின் இருந்தாக்கா அவளுடைய ஒரு மென்டல் கான்ஃப்ளிக் தான் அவளுக்கு வில்லனாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த இது எல்லாத்தையும் மீறி ஒரு கதையை வந்து நகர்த்திட்டு போக முடியும்ன்றது நான் ஐ ஆல்வேஸ் பிலீவ். ஸோ அதுக்காக தான் வந்து அந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் மேலே ரொம்ப ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்துக்குவேன். பட் இந்த ஒரே ஆக்டர்ஸ் திருப்பி நீங்கள் ரிப்பீட் பண்ணுறது வந்து அஃப்கோர்ஸ் தர் ஆல் பிரகாஷ் சார் ஆகட்டும், இல்லை MS பாஸ்கர் சார் ஆகட்டும், இந்த பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த ஃபேக்ட் தட் தேர் நைஸ் பர்ஃபார்மன்ஸ், ஒரு கம்ஃபர்ட் ஜோன்னால யூ கீப் கோயிங் பேக் டு தம். வாட் இஸ் தீஸ் கொலாபரேஷன்ஸ் கீப் ஹேப்பனிங்? ஆக்சுவலி போத். ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாஸ்கர் வந்து ஒரு 6 படத்துல தான் இருப்பார். பட் அது எல்லாமே அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே நல்லா நிறைய பண்ண மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான். பட் ஆக்சுவலாக அவங்களுக்காக நான் கேரக்டர்லாம் எழுதுனதுலாம் கிடையாது, எப்பவுமே இது பண்ண கிடையாது. அந்த பட் சம்வேர் எனக்கு ஒரு சில பேர் அந்த மாதிரி ஒரு நிறைய டேரக்டர்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி இல்லையா. ஒரு அவங்களுக்கிட்ட சில ஒரு டீம் அப்படி இருக்கும். அது என்னன்னாக்கா அவங்க அந்த நடிகர்கள் மேல் அவங்கள சார் ஆக்டராக அவங்க மேலே நான் வச்சிருக்க மதிப்பு தான். அதெல்லாம் இன்னும் அந்த கேரக்டருக்கு வந்து இவங்க செட் ஆவாங்கன்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் வேறு ஆப்ஷனை யோசிக்க மாட்டேன். அதுதான் இன்னும் அது வந்து எல்லா வகையிலையுமே எனக்கு வந்து இதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் குமரவேல் வந்து என் படத்தில் நடித்தா அப்படின்னாக்க எனக்கு வந்து ஆன் செட்டும் வந்து ஆஸ் அன் ஆக்டராகவும் நல்லாயிருக்கும். ஷூட்டிங் முடிஞ்ச அப்புறம் ஒரு 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 ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட் வில் பி a good company for me. நம்ம ஊரில் இந்த மிட்
பட்ஜெட் ஃபிலிம்ஸோட எவல்யூஷன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிகாஸ் நான் வந்து மலையாளத்தில் பார்த்துட்டிங்கன்னா சம்மன் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மோகன்லால் சார் எடுத்துட்டிங்கன்னா he does a big film and then he does a smaller film. லைக் ஒரு லூசிஃபருக்கு அப்புறம் ஒரு ப்ரோ டாடி வருது, மலைக்கோட்டை வாலிபனுக்கு அப்புறம் ஒரு நேரு வருது ஃபார் எக்ஸாம்பிள். நம்ம ஸ்டார்ஸ் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, they stick to bigger projects. ஸோ அதனாலயா இல்லை என்னன்னு தெரியல, இந்த மிட் பட்ஜெட் ஃபிலிம் மேக்கர்ஸோட படமும் ரொம்ப ஆஃபனாக வருது கிடையாது. நீங்களே ஃபார் எக்ஸாம்பிள் every 2 years ஒன் தான் இட்ஸ் ஹஸ் பீன் யுவர் ஆவரேஜ் ஆஃப் சார்ட்ஸ். ஸோ இஸ் தட் த ரீசன் ஆர் why does this gap happen நம்ம தமிழ் சினிமாவில் மட்டும்? அது தெரியல. அது வந்து நிஜமாகவே ஏன்னா நம்மளோட இண்டஸ்ட்ரி பெருசு கொஞ்சம். ஸோ வந்து பிகினிங்லேருந்தே அந்த மாதிரி தான் இருந்திருக்கு நமக்கு பிக் ஸ்டார்ஸோட ஃபிலிம். ஏன்னா இங்கே வந்து நம்ம ஒரு கண்டென்ட்டுக்காக படம் பார்க்குற ரசிகர்கள் அப்படின்றது இருக்கிறது ஒன்று. இது வந்து ஒரு ஆக்டருக்காக படம் பார்க்குற ரசிகர்கள் அது எப்போவுமே நம்ம இதில் வந்து அதிகமாக இருந்திருக்கு எப்பவுமே. ஃப்ரம் ஒரு 60ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு பெரிய ஒரு தமிழ் சினிமாவில் வந்து மிகப்பெரிய ஒரு மேஜர் சங்க் அது. ஸோ நிறைய பேர் அதை எக்ஸ்ப்ளைட் பண்ண தான் நினைப்பாங்க. ஸோ அது பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கீழே வர்றது வந்து ஆஸ் அன் ஆக்டரும் விரும்ப மாட்டாங்க கண்டிப்பாக. ரைட். ஸோ அந்த ஒரு காரணம் தான். அது வந்து இப்போ அந்த மாதிரி நடிகர்கள் வந்து அப்படி இறங்கி ஒரு பெரிய ஒரு இமேஜ் உள்ள நடிகர்கள் இறங்கி யதார்த்தமாக நான் ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஐ மீன் நிறைய விஷயமா இந்த சமயத்தில் அது ஃபெயில் ஆகிருக்காது. ரைட். ஏன்னா அவங்க ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்க்கறது வேறு. தே டோன்ட் வாண்ட் டு சீ தம் லைக் தட். அதுக்கு வேறு நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு நீ எதுக்கு பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த மைண்ட் செட் நம்ம இதில். அங்கே கேரளாவில் அப்படி கிடையாது. அங்கே அவங்க எல்லாமே பார்க்குறாங்க. அவங்க மோனல் இப்படி நடிச்சாலும் பார்ப்பாங்க, அப்படி நடிச்சாலும் பார்ப்பாங்க. அது அவங்களுடைய ஒரு மைண்ட் செட். அது ஐ திங்க் இட் கேன் சேஞ்ச் நினைக்கிறேன். பட் ஐ டோன்ட் see it happening in the near future. அது டெஃபினட்டாக பிக் ஸ்டார்ஸ்லாம் தே ஆர் ஈவன் கோயிங் பிகர் பேன் இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு, விச் இஸ் குட் ஃபார் த இண்டஸ்ட்ரி, விச் இஸ் ஆல்சோ குட். அதனால வந்து அதையும் நம்ம வந்து அவங்கள போய் திருப்பி கீழே கொண்டு அது தேவையில்லை நினைக்கிறேன். அது அவங்க இருக்கான அவங்க தமிழ் சினிமா அடுத்த கடத்துக்கு எடுத்து போகிறதுக்கான ஒரு இதெல்லாம் இருக்காங்க அவங்க, விச் இஸ் குட். சூப்பர். அண்ட் சர்க்லிங் பேக் டு த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 20 years முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் வாட் யூ திங்க் இஸ் யோர் பிகெஸ்ட் டேக் அவே இன் திஸ் ஜேர்னி? அண்ட் இதுக்கு மேலே அந்த 20 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு ஹவு டு யூ வாண்ட் டேக் இட் ஃபார்வர்ட்? 20 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கூட இல்லை, வாட் ஐம் லேர்னிங் நவ். அதுதான் வந்து இன்றைக்கி அதான் நான் சொன்ன மாதிரி அதுதான் வந்து இட்ஸ் கோன் டு டேக் மீ ஃபார்வர்ட். நாட் திஸ் 20 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துனாக்க அது இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அட் ஆல் அண்டர்ஸ் ஐ அப்டேட் மை செல்ஃப். இன்றைக்கி என்ன நடக்குது, இப்போ நான் வந்து சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லாமல் இருக்கலாம், பட் அங்கே என்ன நடக்குது, ஹவு பீப்புள் யூஸ் இட், ஹவு பீப்புள் மிஸ்யூஸ் இட், அதெல்லாம் எனக்கு தெரியணும். ரைட் இல்லையா? அது தெரிஞ்சால் தான் வந்து ஐ கேன் மூவ் ஃபார்வர்ட். ஸோ 20 years அதுக்கப்புறம் if I stop learning, if I stop observing, then I will, I'll go extinct. ஸோ அதுக்காக வந்து என் கூட இருக்க என்னோட ஏடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி தான் நான் ரைட். இப்போ என் வயசில் வந்து ஃப்ரெண்ட்ஸ்னாக்கா அது வேறு. கரெக்ட். பட் இங்கே வந்து எனக்கு வந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னாக்கா இப்போ என் வயசில் இருக்கவன் அது ஒரு மாதிரி ரிசீவ் பண்ணுவான். இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து அவனுக்கு அது புரியாது, ஏறவே வராது. இதில் என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் மாதிரி பார்ப்பான்னு வச்சுக்கோங்க. எனக்கு அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ அதனால் வந்து நான் ஐ கீப் மை செல்ஃப் வித் யங்ஸ்டர்ஸ் என்னோட ஒர்க் இதில் பார்த்தீங்கன்னாக்க ஏன்னா அவங்கள்ட்ட தான் புதுசாக வரும். அவன் தான் புதுசாக சார் இன்னைக்கு இப்படி மீன் வந்திருக்கு அப்படின்னு காட்டுவான், சரி இப்படி ரீல் வந்திருக்குன்னு காட்டுவான். நான் அதெல்லாம் இல்லைன்னா கூட எனக்கு தே ஹெல்ப் மீ இன் அப்டேட்டிங் மை செல்ஃப். அது மாதிரி. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். இன்றைக்கி ஈவன் டெக்னிக்கலாகவும் பார்த்தீங்கன்னாக்கா சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஈவன் அந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லா வகையிலும் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்படி வர நம்ம அதெல்லாம் வந்து பயப்படாமல் யாரையோ நம்பி, இப்போ கேமராமேன் சொல்கிறாரு இல்லை இப்படி ஒரு எக்யூப்மெண்ட் வந்திருக்கு நம்ம இது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்க நான் பிளைண்டை ட்ரஸ்ட் பண்ணி இறங்கிடுவேன். நான் அதில் எனக்கு வந்து என் கண்டென்ட் கரெக்டாக வந்தால் போதும், அதுக்கு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இவர் எக்ஸிக்யூட் பண்ணுவார் அப்படின்னு நான் நம்பிவிடுவேன் நான். ஸோ அப்படி நம்பும்போது தான் நானும் வந்து கற்றுக்க முடியுது என்னால். ஸோ லேர்னிங் அது ரொம்ப இன்றைக்கி ரொம்ப தேவைப்படுது இன்றைக்கி. Brilliant. Thank you so much for your time, sir, and congratulations once again for 20 years, and looking forward to more films. Thank you so much. Thank you.